Good day children, how are you all? I hope you are all safe at your home. Okay, last class we will see Boyle's law, Charles law and Avogadro's law and ideal gas equations. Do you remember all the concepts? Okay children, today we are all going to see the problems of thermal physics lesson. Thermal physics lesson la irukra numerical problems paaka porom. Ena last week I have completed the lesson complete பண்ணியாச்சு. அதுல இருக்க 4 numerical problem இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ண போறோம். அதுல first numerical problem, a container whose capacity is 70 ml is filled with a liquid up to 50 ml. அப்படின்னா ஒரு கண்டெய்னர், இந்த கண்டெய்னரோட கெப்பாசிட்டி எவ்வளவு வாட்டர் அதுல எடுத்துக்கலாம்னா 70 ml வாட்டர் எடுத்துக்கலாம். ஆனா நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிற லிக்விடோட அளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 50 ml. 70 ml இருக்கிற பெரிய ஒரு கண்டெய்னர்ல 50 ml லிக்விட் எடுத்துக்கிறோம். அந்த லெவலை நம்ம L1 அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறோம். அந்த லெவலை L1 அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்தது the container is heated, the level of the liquid falls from 50 ml to 48.5 ml. இப்போ we will heat the container. இப்போ இங்க வந்து நம்ம ஹீட் எப்படி கொடுக்கிறோம், அப்படி கொடுக்கும் பொழுது அந்த கண்டெய்னர் will absorb the heat and expand. ஹீட் அப்சர்வ் பண்ணி கண்டெய்னர் முதல்ல எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும் பொழுது இங்க அந்த 50 ml எடுத்துக்கிட்ட அந்த லெவல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃபால் ஆகுது, குறையுது. ஏன்னா கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆகும் பொழுது லிக்விடோட லெவல் குறையும். சோ அப்படி குறையிறது எவ்வளவுனா 50 ml இருந்து 48.5 ml. அப்ப அதை நம்ம L2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். 48.5 ml குறையிறது, ஃபால் ஆகிறத நம்ம L2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது then we heat more, the level is rises to 51.2 ml. திருப்பி we will give more heat, so the container will absorb the heat and expand. Next the liquid absorb the heat from the container and it will also expand. container expand ஆகுது, திருப்பி உள்ளார இருக்கிற லிக்விட் என்ன ஆகுதுன்னா அந்த கண்டெய்னர்ல இருந்து ஹீட்டை எடுத்துக்கிட்டு ஹீட் அப்சர்வ் பண்ணி லிக்விடும் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும் பொழுது அதோட லெவல் ரைஸ் ஆகுது. எவ்வளவு ரைஸ் அப் ஆகுதுன்னா 51.2 ml க்கு ரைஸ் ஆகுது, உயருது. அப்ப அந்த லெவலை நம்ம L3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? Do you understand the question? இப்போ இதுல find the apparent and real expansion. What we are going to found means apparent expansion எவ்வளோ, real expansion எவ்வளோ அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். பார்த்துக்கோங்க, 70 ml இருக்கிற ஒரு கண்டெய்னர்ல 50 ml லிக்விட் எடுத்துக்கிட்டோம். அந்த லெவலை L1 அப்படின்னு மார்க் பண்ணியாச்சு. இனிஷியல் லெவல் ஆஃப் வாட்டர் L1 ன்னு. அதுக்கப்புறம் we will give the heat. ஹீட்டை கொடுக்கும்போது ஹீட்டை அப்சர்வ் பண்ணி கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்போ லிக்விடோட லெவல் ஃபால்ஸ் ஆகுது, அதாவது குறையுது. அந்த லெவலை L2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் then we will give more and more heat. அதிகமா திருப்பி நம்ம ஹீட்டை கொடுக்க ஹீட் வந்து கண்டெய்னர்ல இருந்து எங்க பாஸ் ஆகுது அப்படின்னா ஃப்ளோ ஆகுது அப்படின்னா லிக்விடுக்கு ஃப்ளோ ஆகுது. அப்ப லிக்விட் வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணிட்டு அதோட டெம்பரேச்சர் லெவல் ரைஸ் ஆகுது. அப்படி ரைஸ் ஆகுற லெவல் வந்து 51.2 ml. அதை வந்து நம்ம L3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷனும் ரியல் எக்ஸ்பான்ஷனும் கால்குலேட் பண்ண போறோம். அப்ப அதுக்கு level of the liquid, first solution, level of the liquid, first level, அதனால L1 initial level of liquid, அத L1 எவ்வளோ அப்படின்னா 50 ml milliliter. அடுத்தது second level of the liquid L2, container expand ஆகிறதுனால லிக்விடோட லெவல் ஃபால்ஸ் ஆகுறது. எவ்வளவு ஃபால் ஆகுதுன்னா 48.5 மில்லிலிட்டர் அளவுக்கு குறையுது. அடுத்தது தேர்ட் ஒன், லிக்விடோட லெவல் இன்க்ரீஸ் ஆகுது பிகாஸ் ஆஃப் அப்சார்பிங் ஹீட் அண்ட் எக்ஸ்பேண்ட் த லிக்விட். அதனால தேர்ட் லெவல் L3 அது எவ்வளோனா 51.2 மில்லிலிட்டர். இப்ப இதுல ஃபர்ஸ்ட் நம்ம அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷனை கால்குலேட் பண்ண போறோம். சோ அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷனுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா
L3 minus L1 கிளாஸ்ல நம்ம இந்த டீடைல் கொஸ்டின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொல்லியிருக்கேன். அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷனோட ஃபார்முலா L3 minus L1. இங்க L3ன்றது 51.2 minus L1ங்கிறது 50. இப்ப இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 1.2 ml. This is the apparent expansion. Apparent expansion கான ஃபார்முலா L3 minus L1. L3 ஓட வேல்யூ L1 ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 1.2 ml வரும். அதுதான் apparent expansion. அடுத்தது real expansion. அதுக்கான ஃபார்முலா L2 minus L1 sorry wait L3 minus L2 sorry ma L3 minus L2. இப்ப L3 ஓட வேல்யூ 51.2 minus L2 ஓடது 48.5. இப்ப இதை நீங்க சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 51.2 ல இருந்து 48.5 போச்சுனாக்க 2.7. That is real expansion. Okay va? Apparent expansion கான ஃபார்முலா L3 minus L1, real expansion க்கு L3 minus L2. அப்ப அந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ரியல் எக்ஸ்பான்ஷன் எவ்வளோ, அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் எவ்வளோ அப்படின்றது தெரியும். நம்ம லெசன் நடத்தும் போதே சொன்னோம், ரியல் எக்ஸ்பான்ஷன் இஸ் கிரேட்டர் தென் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன். ரியல் எக்ஸ்பான்ஷன் எப்பவுமே அதிகமாக இருக்கும் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷனை விட. அதே மாதிரி தான் இங்க ரியல் எக்ஸ்பான்ஷன் 2.7 வந்திருக்கு, அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் 1.2 வந்திருக்கு. ஸோ ரியல் எக்ஸ்பான்ஷன் இஸ் greater than apparent expansion. This is the first problemத்தோட solution. இதுதான் வந்து first problem. Do you understand? Okay, then I will move to second problem. Listen, keeping the temperature is constant. Temperature is constant அப்படினாலே what law is this? Do you remember? என்ன law? Temperature constant இருக்குன்னா அது எந்த law அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் வருதா? Boyle's law. Okay, keeping the temperature is constant, a gas is compressed 4 times of its initial pressure. அதாவது டெம்பரேச்சரை கான்ஸ்டன்டா வச்சு ஒரு கேஸ் வந்து 4 டைம்ஸ் கம்ப்ரஸ் பண்ணப்படுது, அழுத்தப்படுது அதோட இனிஷியல் பிரஷர்ல இருந்து. So the volume of gas in the container changing from 20 cc na cubic centimeter, 20 cc ல இருந்து V2 அப்படிங்கிறது, அதாவது சம்திங் 20 ல இருந்து ஏதோ ஒரு வேல்யூக்கு கம்ப்ரஸ் பண்ணப்படுது, அதாவது சேஞ்ச் ஆகுது. இப்ப இந்த 20 கியூபிக் சென்டிமீட்டரை நம்ம V1 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா V2க்கு அது கம்ப்ரஸ் பண்ணப்படுது. சோ ஃபைண்ட் த ஃபைனல் வால்யூம் V2. அப்ப இந்த V2வை தான் நம்மள கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. Do you understand? ஓகே, இப்ப பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் என்னது, keeping the temperature is constant. அப்ப T வந்து constant. ஓகேவா? அப்ப இது வந்து PV equal to constant அப்படிங்கிறது. அதுதான் வந்து பாய்ல்ஸ் லா. உங்களுக்கு தெரியும் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருந்தா எந்த லா அப்படின்றது. ஓகே, இப்ப இதுல பாருங்க, இனிஷியல் பிரஷர். இனிஷியல் பிரஷரை நம்ம P1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அது எவ்வளவுன்னு நமக்கு இங்க கொடுக்கல, இனிஷியல் பிரஷர்னு மட்டும்தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்ப அதை நம்ம P1 எடுத்துக்கிறோம். பிரஷர் அப்படிங்கறதுனால P அப்படின்னு நோட் பண்ணிக்கிறோம், வேல்யூ கொடுக்காததுனால P அப்படின்னு நோட் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஃபைனல் பிரஷர், அதை P2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா 4 டைம்ஸ் கம்ப்ரஸ் பண்ணப்படுது. அப்ப 4P, 4 தடவை கம்ப்ரஸ் பண்ணப்படுறதுனால 4P அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது இனிஷியல் வால்யூம் இல்ல வால்யூம் ஆஃப் த கேஸ் அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டாலும் V1 அது எவ்வளவுனா இங்க கொடுத்துட்டாங்க 20 கியூபிக் சென்டிமீட்டர். கியூபிக் சென்டிமீட்டர் இல்லைன்னா சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் த ஃபைனல் வால்யூம் V2 அப்படிங்கிறது தான் நமக்கு தேவை. அததான் we want to find V2 ஃபைனல் வால்யூம் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்ப இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது பாய்ல்ஸ் லா. அப்ப பாய்ல்ஸ் லா, அக்கார்டிங் டு பாய்ல்ஸ் லா அப்படின்னு எழுதிக்கோங்க. பாய்ல்ஸ் லா படி PV equal to constant.
இங்க வந்து நமக்கு ரெண்டு கொடுத்திருக்கிறதுனால P1 V1 ஏன்னா ரெண்டு பிரஷர் கொடுத்திருக்காங்க, ரெண்டு வால்யூம், அதாவது ஒரு வால்யூம் கொடுத்து ஒரு வால்யூம் கேட்டிருக்கிறதுனால நம்ம எப்படி இதை எடுத்துக்கிறோம்னா P1 V1 ஈக்குவல் டு P2 V2 அப்படின்னு இந்த ஃபார்முலாவை பாய்ஸ் லாவுக்கான ஃபார்முலாவை நம்ம மாத்திக்கிறோம். இப்ப இதுல இதுக்கான வேல்யூவை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். இப்ப P1 V1, இப்ப P1 வந்து என்ன P, P2 வந்து 4P, V1 வந்து 20. சோ இப்ப இத வந்து நம்ம V2 கண்டுபிடிக்கணும். அப்ப ஃபார்முலாவை V2 ஈக்குவல் டு P1 V1 டிவைடட் பை இந்த P2 இப்படின்னு ஃபார்முலாவை மாத்தி நம்ம எழுதிக்கிறோம். இப்ப இதுல நீங்க வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. P1 V1 by P2 ல வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா அதாவது P1 by P2 முதல்ல பாத்துக்கோங்க. P by P2 ஓட வேல்யூ 4P into V1 20. இப்படி V2 ஈக்குவல் டாங்க பிளேஸ் இல்ல அதனால இங்க எழுதுறோமா. இப்போ இதுல P கேன்சல் ஆயிடும். இது வந்து 5 times 5 4s are 20. So answer என்ன வருது 5 centimeter cube. This is the value for final volume. Do you understand what is the final volume? இப்ப initial pressure என்னன்னு கொடுக்கல, P நம்ம எடுத்துக்கிட்டோம். ஃபைனல் பிரஷர் பாத்தீங்கன்னா 4 times கம்ப்ரஸ் பண்ணப்படுறதுனால அதை P2 ன்னு வச்சுக்கிட்டு 4P ன்னு எழுதிக்கிட்டோம். இனிஷியல் வால்யூம் அவங்க 20 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க, அதனால V1 20 சென்டிமீட்டர் கியூப்னு எழுதிட்டோம். ஃபைனல் வால்யூம் தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. We have to find out the final volume. So V2 கண்டுபிடிக்கிறோம். இது டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் அப்படிங்கறதுனால we have to use Boyle's law. Boyle's law படி PV equal to constant. இங்கே ரெண்டு பிரஷர் கொடுத்திருக்கிறதுனால we have to change the formula. P1 V1 equal to P2 V2 சேஞ்ச் பண்ணிக்கிறோம். Now we want to find V2. அதனால V2 equal to இப்படி ஃபார்முலா P1 by P2 into V1 அப்படின்னு மாத்தி எழுதிட்டு வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணோம் அப்படின்னா we have to get the final volume. Answer is 5 centimeter cube. ஓகேங்களா? Do you understand first two problems? Okay ma, then we will go to the third problem. Find the final temperature of copper rod. ஒரு copper rod ஓட final temperature find பண்ண சொல்லிருக்காங்க நம்மள. Whose area of cross section changes from 10 meter square to 11 meter square due to heating. அந்த copper rod ஓட என்னது area of cross section. ஏரியா அப்படின்னாலே சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு பார்த்தோம் நம்ம லாஸ்ட் வீக். சோ அப்ப வந்து நான் அது ஹீட் அப்சர்வ் பண்றதுனால அது 10 மீட்டர் ஸ்கொயர்ல இருந்து 11 மீட்டர் ஸ்கொயருக்கு சேஞ்ச் ஆகுது. அதோட ஏரியா இன்க்ரீஸ் ஆகுது ஹீட் பண்றதுனால. The rod initially kept at 90 Kelvin. அந்த ராடோட இனிஷியல் டெம்பரேச்சர் 90 Kelvin அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் இஸ் 0.0021 bar Kelvin அப்படின்னு அவங்களே நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே சில்ட்ரன், third problem. Find the final temperature of copper rod. Copper rod ஓட final temperature நம்ம calculate பண்ண போறோம். அதோட whose area of cross section changes from 10 meter square to 11 meter square due to heating. அந்த copper rod ஹீட் பண்றதுனால அது 10 meter squareல இருந்து 11 meter square அதோட ஏரியா சேஞ்ச் ஆகுது. அடுத்தது the rod initially kept at 90 Kelvin. அந்த ராடோட இனிஷியல் டெம்பரேச்சர் வந்து 90 Kelvin. அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் இஸ் 0.0021 bar K அப்படின்னு கொடுத்துட்டாங்க சம்மலியே. இதுதான் உங்களோட ப்ராப்ளம், அதாவது சம்ம. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதோட ஃபைனல் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்க போறோம். காப்பர் ராடோட ஃபைனல் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்க போறோம். இப்ப சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் அதாவது ஏரியா அப்படின்னா சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் உங்களுக்கு தெரியும். அதோட ஃபார்முலா டெல்டா ஏ பை டெல்டா ஓ ஈக்குவல் டு ஆல்பா டெல்டா டி. இதுதான் வந்து ஃபார்முலா சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷனுக்கான ஃபார்முலா லாஸ்ட் வீக் பார்த்தோம். இப்ப இதுல டெல்டா ஏங்கிறது சேஞ்ச் இன் ஏரியா, டெல்டா ஓன்றது ஒரிஜினல் ஏரியா, அடுத்தது இந்த ஆல்பாங்கிறது இந்த வேல்யூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன், டெல்டா டி அப்படிங்கிறது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இந்த எக்ஸ்பிளைன்லாம் உங்களுக்கு எழுத வேணாம்னு நினைக்கிறேன், லாஸ்ட் வீக்கே சொல்லிட்டோம். அதனால டைரக்டா நம்ம ப்ராப்ளம்க்கு போயிடலாம். ஓகேங்களா? சப்ஸ்டிடியூட் பண்ணி ப்ராப்ளம் போயிடலாம். இப்போ டெல்டா ஏ அப்படின்னா சேஞ்ச் இன் ஏரியா ஃபர்ஸ்ட், அதுதான் எழுத வேணாம்னு சொன்னேன். இங்க பாத்துக்கோங்க, சேஞ்ச் இன் ஏரியா அப்படின்னா எதுல இருந்து 10 to அதாவது 11
11 minus 10 equal to 1. இதுதான் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகுது 11 மீட்டர்ல இருந்து, அதாவது 10 மீட்டர்ல இருந்து 11 மீட்டருக்கு சேஞ்ச் ஆகுது. அப்ப நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 11 minus 10 equal to 1 அப்படின்னு. அப்ப இது வந்து என்னது டெல்டா A அப்படின்றது. சோ டெல்டா A ஓட வேல்யூ 1 டிவைடட் பை ஒரிஜினல் லென்த், அதோட ஒரிஜினல் லென்த் எவ்வளவு 10. சோ 10 ஈக்குவல் டு ஆல்பாவோட வேல்யூ 0.021, அதாவது சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷனோட காப்பர் ராடோட வேல்யூ 0.0021. அடுத்தது டெல்டா T, அதுதான் நம்ம சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கணும். இங்க 90 கெல்வின் கொடுத்திருக்காங்க. சோ அப்ப நம்ம சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கிறதுனால அதை என்ன பண்ணலாம், இதை நம்ம T1 வச்சுக்கிறோம். 90 கெல்வின் அப்படிங்கிறது, அதாவது இனிஷியல் டெம்பரேச்சரை 90 கெல்வின் எடுத்துக்கிட்டா T2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ T2 minus 90 அப்படின்னு வச்சுப்போம். இத இப்போ இதை சிம்பிளிஃபை பண்றோம், இதை இந்த பக்கம் கொண்டு வரோம். அப்ப 1/10 இங்க மல்டிப்ளைல இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது டிவைடு 0.0021 ஈக்குவல் டு T2 minus 19 ஆகும். இப்ப இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1/0. ஒரு 0 போயிடும், 021. இந்த 90 இந்த பக்கம் கொண்டு வரும்போது பிளஸ் 90 ஆகும் ஈக்குவல் டு T2. இப்ப இதை நம்ம சிம்பிளிஃபை பண்றோம். அப்படி சிம்பிளிஃபை பண்ணா 1/0.021 அதை நமக்கு சிம்பிளிஃபை பண்ணா கிடைக்கிற வேல்யூ இப்ப எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னா, இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்கிறதுனால மேலேயும் கீழே நம்ம 1000 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்ப 1000/21 பிளஸ் 90 ஈக்குவல் டு T2 அப்படின்னு மாறுது. இப்ப 1000/21 நம்ம சிம்பிளிஃபை பண்ணா we have to get 47.6 அப்படின்னு வரும். இதை நம்ம டிவைட் பண்ணாக்க, நீங்க டிவைட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ப 1000/21 அதை டிவைட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது 47.6 பிளஸ் 90 ஈக்குவல் டு T2. அப்ப T2 ஈக்குவல் டு இதை ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா வர ஆன்சர் வந்து 137.6. இதுதான் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய, அதாவது என்னது ஃபைண்ட் த ஃபைனல் டெம்பரேச்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஃபைனல் டெம்பரேச்சர் எவ்வளவுனா 137. 90 கெல்வின்ல இருந்து 137.6 கெல்வினுக்கு அந்த காப்பர் ராட்ல டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுது. இதுதான் வந்து ஃபைனல் டெம்பரேச்சர் அப்படின்றது. புரியுதாமா? சூப்பர். ஏரியா சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் சேஞ்சஸ். இப்ப லென்த் சேஞ்ச் ஆச்சுன்னா லீனியர் எக்ஸ்பான்ஷன் தெரியும், ஏரியா சேஞ்ச் ஆச்சுன்னா சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன். அடுத்த சம் வால்யூம் சேஞ்ச் ஆகிறது போட போறோம், அப்படின்னா அது கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன். சோ இங்க ஏரியா சேஞ்ச் ஆகிறதுனால இது சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன். அதுக்கான ஃபார்முலா, ஒவ்வொன்றுத்துக்கான ஃபார்முலாவையும் நீங்க மறந்துடக்கூடாது. அதுக்கான ஃபார்முலா டெல்டா A பை டெல்டா O ஈக்குவல் டு ஆல்பா டெல்டா T. டெல்டா ஏனா சேஞ்ச் இன் ஏரியா, எவ்வளவு சேஞ்ச் ஆகுது, 10ல இருந்து 11க்கு சேஞ்ச் ஆகிறது. டெல்டா ஓனா ஒரிஜினல் ஏரியா, அந்த ஆப்ஜெக்டோட ஒரிஜினல் ஏரியா. இந்த ஆல்பாங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன். டெல்டா Tனா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இப்ப இந்த ஃபார்முலால கொடுத்திருக்கிற வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு ஃபைனல் டெம்பரேச்சர் T2 ஈக்குவல் டு 137.6 கெல்வின் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகேமா? நெக்ஸ்ட் லாஸ்ட் ப்ராப்ளம், 4th ப்ராப்ளம். calculate the coefficient of cubical expansion of a zinc bar. இப்ப இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா cubical expansion. அப்ப whose volume is increased 0.25 meter cube from 0.3 meter cube. இப்ப வால்யூம் இது 0.3 ல இருந்து 0.25 க்கு மாறுது. So due to the changes temperature of 50 Kelvin. 50 Kelvinல இருக்கும் பொழுது அது சேஞ்ச் ஆகுது. அப்ப இப்போ இதுல நம்ம cubical expansion கால்குலேட் பண்ண போறோம். சோ இப்ப இதுலயும் வந்து இப்ப ஒரிஜினல் வால்யூம் அப்படிங்கிறது VO, ஒரிஜினல் வால்யூம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 0.3 மீட்டர் கியூப். இது ஒரிஜினல் வால்யூம். அடுத்தது பாத்தீங்கன்னா சேஞ்ச் இன் வால்யூம், அத டெல்டா V. சேஞ்ச் இன் வால்யூம்னா டெல்டா V. அது எவ்வளவு அப்படின்னா 0.25 மீட்டர் கியூப் அப்படிங்கிறது சேஞ்ச் இன் வால்யூம். அடுத்தது டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிறது. சோ டெல்டா T
சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது டெல்டா டி எவ்வளோனா 50 K. இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஆல்பா டெல்டா V தான் நம்ம கண்டுபிடிக்கணும் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சோ ஃபார்முலா இதுக்கு கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் வால்யூம், அதனால V போடுறோம். இங்க வந்து ஏரியான்றதுனால A போட்டோம், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன்றதுனால A போட்டோம். இங்க வால்யூம்ங்கிறதுனால டெல்டா V பை டெல்டா O ஈக்குவல் டு டெல்டா O இல்ல VO வால்யூம், ஒரிஜினல் வால்யூம் ஆல்பா டெல்டா T. இதுதான் வந்து கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷனுக்கான ஃபார்முலா. இப்ப இங்க கொடுத்திருக்கிற வேல்யூ எல்லாம் இதுல இப்ப நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஆல்பா V கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுனால ஆல்பா V ஈக்குவல் டு டெல்டா V பை V0 டெல்டா T அப்படின்னு சொல்லி ஃபார்முலாவை மாத்தி எழுதுறோம். இப்ப இதுல வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. டெல்டா V வந்து 0.25 divided by original volume வந்து 0.3 into delta T change in temperature, அதாவது கொடுத்திருக்கிற டெம்பரேச்சர் வந்து 50 Kelvin. இப்ப இதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 0.25 divided by இதை மல்டிப்ளை பண்ணா 15, 0.25 by 15 அப்படின்னு வரும். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா we have get the answer 0.0166 Kelvin. இதுதான் வந்து அதோட ஆன்சர், அதாவது கெல்வின் K par -1. இதுதான் வந்து கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷனோட வேல்யூ. பாத்துக்கங்க, கொடுத்திருக்கிறது ஒரிஜினல் வால்யூம் 0.3 அப்படின்னு எழுதுறோம். சேஞ்ச் ஆகிறது 0.25 எழுதிட்டோம். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் 50 Kelvin. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்ப அதுக்கான ஃபார்முலா இது. இப்போ இதுல நம்ம கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் கண்டுபிடிக்கிறதுனால அதை வச்சிருந்த இந்த டெல்டா டி இங்க கீழே கொண்டு வந்துட்டு ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கான வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி டிவைட் பண்ணா we have to get the answer 0.0166 K par -1. இதுதான் உங்களுக்கு புக்ஸ்ல கொடுத்திருக்கிற நியூமெரிக்கல் ப்ராப்ளம். டுடே வாட் யூ ஆர் கோயிங் டு do means read and write the detail. அந்த ஃபர்ஸ்ட் டீடைல் நடத்தணும் இல்லையா, ஃபவுண்ட் எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது explain the experiment of real and apparent expansion, அந்த டீடைலையும் அடுத்தது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் ரெண்டு டீடைலையும் ரீட் பண்ணி டெஸ்ட் எழுதி சென்ட் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ, ஹாவ் a nice day.